ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishnastechinfo. இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோனில் புதுசாக ரிலீஸ் ஆன டைனமிக் ஐலாண்ட் ஃபீச்சரை வந்து நம்ம எப்படி விண்டோஸில் யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்க்டாப் டைனமிக் ஐலாண்ட் ஃபீச்சரை வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்விஜெட்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதோட சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இப்போது பேக்கேஜ் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த எக்ஸ்விஜெட் வந்து இங்கே ஓஎஸ் என்னென்ன சப்போர்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1, 10, 11 எல்லாமே சப்போர்ட் ஆகும். இந்த எக்ஸ்விஜெட் ரன் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 128 MB ரேம் இருந்தால் போதும். ஸோ இது மெமரி கன்சப்ஷன் ரொம்ப கம்மி தான். ஸோ அதேமாதிரி ஸ்டோரேஜும் வந்து 100 MB அவைலபிளாக இருந்தால் போதும். ஸோ இந்த பேக்கேஜ் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டவுன்லோடான பேக்கேஜ் வந்து நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்விஜெட்டோட செட்டப் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இந்த எக்ஸ்விஜெட்டில் வந்து நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப் விஜெட்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்களே மேனுவலாகவும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸ்விஜெட்டில் வந்து 2200+ விஜெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இன்க்ளூடட் விஜெட்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா இந்த அனலாக், டிஜிட்டல் கிளாக்ஸ், கேலண்டர், வெதர், டாக், லான்ச்சர் எல்லாமே இருக்கும். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லான்ச் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு லான்ச் கொடுத்தோடனே இந்த 3 விஜெட் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இப்போ டிஃபால்ட்டான விஜெட்ஸ் ஷோ ஆகுது. ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ டெஸ்க்டாப் டைனமிக் ஐலாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து இதில் சைன்இன் பண்ணணும். ஸோ இந்த டெவினாட் இந்த சைட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த விஜெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ விஜெட் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ டெஸ்க்டாப் டைனமிக் ஐலாண்ட் பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா விஜெட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இங்கே டெஸ்க்டாப் டைனமிக் ஐலாண்ட்னு இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்க எக்ஸ்விஜெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் விஜெட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ண இந்த டெஸ்க்டாப் டைனமிக் ஐலாண்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டெஸ்க்டாப் டைனமிக் ஐலாண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஸோ லாஸ்ட்டில் வந்து widget.xwlன்னு இருக்குது, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு இந்த டைனமிக் ஐலாண்டோட விட்ஜெட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட், டைம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகணுன்றது இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெதர் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ மெமரி ஷோ ஆகணுன்னா நீங்கள் மெமரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெமரி இப்போ எவ்வளோ யூஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுன்றது இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ மியூசிக் நீங்கள் எதாவது ப்ளே பண்ணிங்கன்னா ஸோ அதை ஷோ பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் விண்டோஸ் மீடியா பிளேயரில் வந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறேன். ஸோ அது எப்படி நம்ம டைனமிக் ஐலாண்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மியூசிக் ப்ளே பண்ணும்போது இங்கே ஈக்குவலைசர் ஒன்று டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேயர் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பிளேயர் நீங்கள் சூஸ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஐடியூன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு பிளேயர் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விட்ஜெட் வந்து கான்ஃபிகர் பண்ண இந்த கான்ஃபிகர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் எங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எங்கே பொசிஷன் பண்ணுன்றதும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்விஜெட் அப்ளிகேஷனில் வந்து இன்னும் நிறைய விட்ஜெட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோனோட டைனமிக் ஐலாண்ட் ஃபீச்சரை வந்து எப்படி விண்டோஸில் லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.